நான் உங்கள் பாரதி. கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல அஜித், அசின், கனிகா, பொன்னம்பலம் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்ச வரலாறு திரைப்படத்தை தான் இன்னைக்கு காஸ்டேஸ் பண்ண போறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் மாதிரியே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண், அந்த ஆணை ஏற்க மறுக்கிற ஒரு பெண். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை போய் ரேப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்னால நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இறுதியில் தான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை போய் ரேப் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆண் இறந்து போயிடுறார். ஹராஸ்மெண்ட் பற்றி பேசணுன்னா, தொட்டாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஹீரோவும் ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும், உங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம போய் அங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் அங்கே போகும். இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் யாருமே தரலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் மூலியமாக அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அஜித் அவர்கள் ஹீரோயின் ப்ராஸ்டியூட்டாக நடித்தாலும் சரி, அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் சிவா கதாபாத்திரம், அந்த அப்பா அஜித் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை போய் ரேப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இருக்கும். நம்ம படத்தை பார்க்கும்போது எல்லாமே சிவா கதாபாத்திரத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே தான் பார்த்துருப்போம். ஒரு சேஞ்சுக்கு அங்கே நடித்த அந்த ஆக்ட்ரஸ் கனிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த கதையை பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைய ஃபோட்டோவில் காட்டுறாங்க அண்ட் வீடியோஸ்லேயும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோ, அவங்க டான்ஸ் ஆடின வீடியோஸை மட்டும் பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறா. ஒரு கட்டத்தில் மணவரையில் உட்காந்துட்டு இருந்தபோது அந்த ஆண் நடந்து வரதை பார்த்துட்டு, என்ன பிஹேவியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு அவளே டெசிஷன் எடுத்து, ஏன்னா வாழ போகிறது நான் தான், வேற யாரும் வாழ போகிறது கிடையாது அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில் வரா. அண்ட் எல்லாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவளே ஓனா டெசிஷன் எடுத்து வெளியில் வரும்போது, நீ ஒரு ஆண் இல்லை அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லும்போது, தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்கள் போய் அந்த பெண்ணை ரேப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இங்கே இருக்குது. ஒருத்தங்க ஆண் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா கூட இங்கே ஒரு பெண் அப்படிங்கிற ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. இங்கே ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆண் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் இதில் இருக்குது. அந்த பெண்ணை ரேப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரேப் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பா அப்படிங்கிறத இங்கே எங்கேயுமே காட்டல. டக்குன்னு அந்த பெண் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா, அதை கலைக்கணும்னு அவள் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அப்பவும் அவளுடைய பாதிப்பை பெருசாக காட்டவே இல்லை. எங்கே அவளுடைய பாதிப்பை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு பிறந்த அந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவள் மென்டலாக அஃபெக்ட் ஆகுறா. ஒரு ரேப் நடந்து முடிஞ்சு அதை கூட நார்மலாக கடந்து போன ஒரு பெண், அந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆகும்போது அவள் மென்டலாக அஃபெக்ட் ஆகுறா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் ஏற்றுக்கிறது மாதிரியே இங்கே இல்லை. ஒரு பெண்ணுடைய விருப்பமே இல்லாமல் அவளை தொடுற மாதிரியான எந்த ஒரு சீன்ஸுமே ஹராஸ்மெண்ட் தான். ஸோ இந்த படத்தில் ஹராஸ்மெண்ட் இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அப்ஜெக்டிஃபிகேஷன் பற்றி சொல்லணுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போது ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு வைங்களேன். இன்டர்வியூவராக ஒரு பொண்ணு போகிறா, அந்த இன்டர்வியூ ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு கட்டத்தில் அவளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த இன்டர்வியூவர் சொல்கிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணே கேட்குறா, இவ்வளோ நெகட்டிவ்ஸ் எங்கிட்ட சொல்கிறீங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆண் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் அ ஸ்மார்ட் லுக்கிங் யங் கேர்ள் அப்படிங்கிறார். அவர் ஒரு சின்ன பொண்ணு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் பெண் அந்த இடத்துல வந்தா அப்படின்னா, அங்கே இருக்கிற வயசானவங்களில் இருந்து சின்ன பையன்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி குஷி ஆகிடுது. ஆஹா, சின்ன பிள்ளை இங்கே வந்திருக்கா, ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. இதுவே வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்கள வெறுக்கிற மாதிரியான நிலவையும் நிறைய இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதாவது ஒரு இளம் பெண் இந்த அப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறது மூலிமா பாதிக்கப்படுறா. வயசானவங்க இவங்களை வச்சுட்டு எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். அந்த ஷாப்பில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அஜித், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இந்த தொட்டாபுரம் கிராமத்துக்கு போகிறத பற்றி. அப்போது அந்த ஷாப்போடைய ஓனர் அந்த இடத்துல ஐயோ தொட்டாபுரம் கிராமமா, அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு
அந்த இடத்துல உட்காந்து ஒரு விஷயம் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் சைட் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துக்கிறாங்க, என்னால் ஜாலியாக அந்த இடத்துல இருக்க முடியல, இதுக்கு அவர் வயசானவர், என்னால் ஜாலியாக அந்த இடத்துல இருக்க முடியல, அதனால் இந்த பசங்களெல்லாம் நான் வெளியில் அனுப்பிட்டேன்னா இனிமேல் யங் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன தானே பார்ப்பாங்க, ஸோ நானும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டாமாப்பா அப்படிங்கிறார். ஒரு ஆணை குஷிப்படுத்துறதுக்காக அங்கே ஒரு பெண் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நினைப்பே ஹராஸ்மெண்ட். ஒரு ஆணை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு பெண் வேணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறான் இல்லையா, அது அப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த படத்தில் வர இன்ட்ரோ சாங்ஸில் இருந்து நிறையா சாங்ஸில் பெண்களை காட்சி பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாதராக வராரு இல்லையா அஜித், சிவா கேரக்டர், அந்த கேரக்டரோடைய அம்மா ஒரு பரதநாட்டிய கலைஞர். ஒரு கருப்பு நிற பெண்ணை பரதநாட்டிய கலைஞராக சித்தரிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னாலே, அதுவும் பெண் கலைஞர்கள் அப்படின்னாலே வெள்ளை நிறம் தான், எல்லாருமே வெள்ளை நிறத்தில் தான் போடுவாங்க. இந்த படத்தில் அவங்கள கருப்பு நிறமாக போட்டது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னதான் அந்த ஸ்டீரியோ டைப்பை அவங்க வந்து உடைச்சிருந்தாலும், நீங்கள் வந்து அசனுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெள்ளை நிறப்பெண். அதே மாதிரி கனிகா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஒரு வெள்ளை நிறப்பெண். அண்டு கனிகாவுடைய அம்மா இவங்க எல்லாருமே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அஜித் அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கருப்பு நிறம். அதே மாதிரி அசன் அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களும் கருப்பு நிறம். அடுத்ததாக கனிகா அவங்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சில பெண்களும் கருப்பு நிறத்தில் இருக்காங்க. ஸோ இந்த முதலாளியாக இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளை நிறத்தில் தான் இருப்பாங்க, தொழிலாளிகள் அப்படின்னாலே அவங்க கருப்பு நிறத்தில் தான் இருப்பாங்க. இந்த நிறம் உயர்ந்தது, இந்த நிறம் தாழ்ந்தது அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இந்த படத்தில் இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற ஒரு அம்மா எந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், கனிகா கதாபாத்திரமுடைய அம்மா அவங்க வந்து பூ வித்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு விதவை பெண், அவங்க கிட்ட மட்டும் பூ சேல்ஸ் ஆகாது, மற்ற எல்லாத்துக்கிட்டையும் சேல்ஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்களே ஒரு டயலாக்காக அந்த சீனில் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இப்படி பூவும் பொட்டும் இல்லாமல் நீ பூ வித்தனா எப்படி பூவெல்லாம் விற்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு சீன் வந்து அங்கே இருக்கும். இப்போ பூ விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். ஒரு நம்ம பூ விற்கிறோம், ஒருத்தங்க வந்து அந்த பூவை வாங்குறாங்க, இவ்வளோதான். இந்த பூ விற்கிறதுக்கு நடுவில் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற பேரில், கல்ச்சர் அப்படிங்கிற பேரில் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கல்ச்சரை இந்த பிஸ்னஸ்க்கு நடுவில் அதை உள் புகுத்துறது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டீரியோ டைப்ஸ். அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்ணுக்கு டெசிஷன் எடுக்கிற உரிமை வந்து ரொம்ப நாளாக தரப்படல. ஏன் தரப்படல அப்படின்னா, அவள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது தப்பாக தான் இருக்கும், அது தப்பாக தான் போய் முடியும், அவளுடைய வாழ்க்கையே டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருந்தது. அதை இந்த படம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுது. கனிகா அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போகிற மாதிரியான காட்சிகள் தான் இதுல இருக்கு. ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. இந்த படத்தில் கனிகா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமுக்கு முக்கியத்துவம் இருக்கு, கதைக்கான முக்கியத்துவம் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கு. ஆனால் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வர இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து காட்டப்படுறாங்க. அவங்க ரேப் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பெயின் கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காட்டவே இல்லை. டீட்டெயில்டாக கூட காட்டியிருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு சீன் 2 சீன் அவங்களுக்கு வந்து வச்சிருக்கலாம், அவங்களுக்கான ஸ்பேஸை கொஞ்சமாக டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக அசன் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஜித்துக்கான ஒரு காதல் ஜோடியாக மட்டுமே தான் அவங்க படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல அஜித் அவர்கள் வந்து ஒரு பெண் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கு, அது அசின் அவர்கள் பார்த்து பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரியலைஸ் ஆகி அசின் போய் பேசுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அசின் ரியலைசேஷன் ஆகிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தந்திருக்கலாம், அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சீன் வச்சிருக்கலாம். ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஸ்பேஸே இல்லை, ஒரு காதல் ஜோடியா தான் பெண்கள் வந்து இதுல இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஓவரால் வரலாறு மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 0 பாயிண்ட். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.